அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம மாற்று சிந்தனைகள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் மாற்றி யோசித்தால் என்ன நடக்கும், மாற்றி யோசிக்கும் பட்சத்தில் உங்களோட பிரச்சனைகள்லேருந்து எப்படி வருவீங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருப்போம். அந்த வகையில் இப்போ கேட்டை நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் சதா பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பட்சத்திலும், பிரச்சனை மட்டும் இல்லை, நீங்கள் மாற்றி யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு அரிய தகவல்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. அதன் பிரகாரம் நீங்கள் மாற்றி யோசித்தாலே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சதா பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கும் பட்சத்திலும், பல பிரச்சனைகள் இருந்து துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பட்சத்திலும், வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும், ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும் அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவரலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் இந்த கேட்டை நட்சத்திரத்தை பற்றி முழு விஷயங்களும் அரிய தகவல்களும் உள்ள அடங்கியிருக்கு. எப்படி நம்ம கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி 100 வயது வரை என்னென்ன நடக்கும் அப்படின்னு பதிவிட்டோமோ அதே போல தான் இதுவும். அது மிக அரிய தகவல்கள், நீங்கள் அறியாத தகவல்லாம் உள்ள. நீங்கள் ஒரு நேரம் மிக நீண்ட காணொலின்னு நினைக்காதீங்க. ஒரு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பென்சில் பேப்பர் பேனா வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி கரெக்டாக உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உறுதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சுபாவம் என்ன, அடிப்படை குணம் என்ன, மூல நூட்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இவை யாவும் பொது பலன்கள் தான், லக்னமும் சேர்ந்துதான் பொதுவான பலன்தான். பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகள், நாள், நட்சத்திரம், யோகம், திதி, யோகம், கரணம், இந்த 5 உறுப்புகளும், அது மட்டுமல்ல லக்னமும் லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்களும் விழுந்த ராசியும் சேர்ந்து தான் உங்களுடைய அடிப்படை குணத்திலிருந்து எல்லாத்தையுமே கட்டமைக்கும். உங்களுடைய உருவம் எப்படி இருக்கணும், நிறம் எப்படி இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், முடி எப்படி இருக்கணும், எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது இவைகள் அனைத்தும் சேர்ந்து தான். இதில் நம்ம கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு என்ன கொடுக்கும், அது எத்தனாம் பாதத்தில் பிறந்தீங்களோ அதுவும் பேசும். இங்கே பாதமெல்லாம் எடுக்கலை, ஓகேங்களா? அந்த வகையில் நட்சத்திரம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மரணகண்டி சாஸ்திரம் முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, வலியது போறது விருப்பான், வலிய போறது விருப்பான், வருவினை பொருந்தி வாடும், மலினமும் மிகவும் உண்டென்று மிகுந்ததோர் தானம் செய்வான், கலையது உடையனாகும் கனமிகு பெரியனாகும், சிலையொருது உடையன ஆகும் கேட்டை நாளில் தோன்றினானே என்று மரணகண்டி சாஸ்திரம் அருள். அதாவது இந்நாளில் பிறந்தவன் அழகன் என்கிறது, சிவந்த மேனிக்கு சொந்தக்காரன் என்கிறது, செறிந்த கூந்தலுடையவன் மூக்கு நுனி உயர்ந்திருக்கும் என்கிறது, வித்வான்களுக்கு நல்லவன். வித்வான்கள்னா யாரு? குருக்கு நல்லவனா இருக்கலாம், மேபி வித்வான்கள் அவர்கள் தானே. அவர்கள் வழியில் வித்வான்கள் கிட்ட கற்றுக்கிட்டா தானே நீங்கள் வித்வானே ஆக முடியும். வித்வான்களுக்கு நல்லவன். தின்பண்டம், அதாவது சோத்து மேலே விருப்பமுடைய, அதாவது சிற்றுண்டி பிரியர்கள் என்று அருளப்படுகிறது. வலதுபுறத்தில் மறுவுண்டு, சிவந்த மேனியன் கல்வி அறிவு உடையவன், விவேகம் சமயோஜித புத்தி இவர்களுக்கு உண்டு. பெரிய மனிதர்கள் விசுவாசம் கொண்டவர்கள், பொய் பேசுவதற்கு தயங்க மாட்டார்கள், கோப குணம் உண்டு, அபிமானம் கொண்டவர்கள். அபிமானம்னா இப்போ நீங்கள் ஒரு காவியான்னு வச்சுக்கோங்களேன், காவியாவோ கவிதாவோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் கவிதை இருக்காங்களா அப்படின்னா, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பெரியவங்க அவங்க அப்படின்னு காவியாவோ கவிதாவோ ஏதாவது ஒன்று கலைச்செல்வனோ இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை கேட்கும் பொழுதே அந்த ஒரு மதிப்பு மரியாதை உள்ள வருது பாருங்க. அதுதான் அபிமானம் கொண்டவர்கள். கடும் சொற்களை பொறுக்காதவர்கள், வெஞ்சொற்கள் பொறுக்காத தன்மை கொண்டவர்கள், எதிர்பாலனித்தவர்கள் மேல் அன்பு கொண்டவர்கள். ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்தில் பொதுவாகவே அந்த குணம் வந்துடும். கஷ்டப்பட்டாங்கன்னா தாங்க முடியாது. தர்ம சிந்தை, தயான குணம் கொண்டவர்கள்,
கலை, இலக்கியம், நாட்டியம், சங்கீத பிரியம் இவர்களுக்கு உண்டு. தன் ஜாதி, தன் குலம், தன் இனம், இன சனர்கள் என புகழ்ந்து கொள்வார்கள். பெருமை பேசக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பரிகாசம் செய்வார்கள், கேலி கிண்டலை செய்வார்கள். எப்ப பாரு நக்கல் பண்றான் பாரு, பொழுதுனைக்கு நக்கல் பண்றான் பாரு, அந்த மாதிரி பேர் வாங்கக்கூடியவர்கள். கண் பிரச்சனை இவர்களுக்கு உண்டு. இவ்வளவு நல்ல விஷயங்கள், நல்லது சொன்னா திட்டுறது, நல்லது சொன்னா ஓகே அப்படின்ட்டு போறது, கெட்டது சொன்னா நானும் அப்படி இல்லை தெரியுமா அப்படின்னு வர்றது. இதுக்கு முன்னாடி இது 4வது வீடியோ அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டுமே. முதல்ல கேட்டை நட்சத்திரோட சீக்ரெட் போட்டிருந்தோம். அடுத்து குணம், மனம், வாழ்க்கை அப்படின்னு போட்டிருந்தோம். ராசியை மிங்கிள் பண்ணி போட்டிருந்தோம். அது 36 வீடியோ டோட்டலாக. அதில் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தா அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், மனம், வாழ்க்கை என்ன சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் 100 வயது வரை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மாற்றி யோசிக்கிறதுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னைய மாதிரி இவ்வளோ காணொலியெல்லாம் எவனும் போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீண்ட காணொலின்னு நினைக்காது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் கிடைக்கவாது பார்த்துருங்க. பார்த்துட்டு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு அழகாக அதன் பிரகாரம் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு மேம்பட்ட வாழ்க்கை வந்து சேரும் என்பதில் துளிக்கூட ஐயமே கொள்ளாதீர்கள். அதே மாதிரி இந்த பொதுவான பலன் தான் இது எல்லாமே. லக்னத்தில் குரு இருந்தால் ஆகச்சிறந்த ஒழுக்குவான் அப்படின்றது. அவன் 8ஆம் அதிபதியாக கூட இருக்கட்டும் குரு பகவான். ஆனால் லக்னத்தில் குரு இருந்தால் 1 கோடி தோஷம் போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் இருந்தால் நீதிமான், வரட்டு பிடிவாதத்தோட நீதியை வலுவாமல் காப்பாற்றுவாங்க. அதனால தான் நீதிபதிகள் கருப்பு கோட்டு போட்டுட்டு உட்காந்துக்கிறது. அந்த மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் அதுவும் எத்தனாம் பாதங்கிறத விட்டுட்டு 19 தான் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போது அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். சரிங்களா? முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எல்லா காணொலியும் சொல்லிட்டு வரது தான். உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு கஷ்டம் வருது, மனத்துயரம் வருது, கண்டினியூஸாக காரிய தாமதங்கள் நடக்குது, எதுவும் நடக்க மாட்டேங்குது, ஒரு காரிய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலே உங்கள் பேரு கெட்டு போகுது. தேவையில்லாத பழிபாவங்களை சுமக்கிறீங்க, பணவரவு இல்லை, வீடை இழக்கிறீங்க, வீட்டு கன்றுகாலி மித்திரங்களை இழக்கிறீங்க, பண இழப்பு நடத்துது. இந்த மாதிரி உங்களுக்கு சொல்ல ஒன்றா துன்பங்கள் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குதுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மிக முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். தசா நடத்துகின்ற கிரகம் சரியில்லை. சரியான நிலையில் அமர்ந்து அந்த கிரகம் நடப்பு தசையை நடத்தவில்லை. பாவப்பட்டு பகை பெற்று தசை நடத்துகிறார் என்று அர்த்தம். சாதகமற்ற சரியில்லாத வீட்டில் அமர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று தசை நடத்துகிறார் என்று அர்த்தம். முதல்ல நீங்க இதைத்தான் சரி பண்ணணும். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கை சம்பவங்களை, அணுவணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்வது உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் நடப்பு தசையை நடத்தி கொண்டிருக்கிறதோ அந்த கிரகமே என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த கிரகம் அதாவது எப்படி டிசைட் பண்ணணும்னா, நீங்கள் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், யார் யாரையெல்லாம் பார்க்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், இன்னைக்கு பணம் வருமா, யார் கூட சண்டை வருமா, நீண்ட தூர பிரயாணம் உண்டா, போன காரியம் வெற்றி அடையுமா, வீடு இருப்பு கொள்ளுமா, நல்ல மாதிரி நிம்மதியான வீட்டில் இருக்க முடியுமா, பொண்டாட்டி பிள்ளைங்க சொல்ல பேச்சு கேட்பாங்களா, நண்பர்களுடன் பிரச்சனை வருமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே டிசைட் பண்ணுறது, உருவாக்கி கொடுக்கறது உங்களுக்கு தசை நடத்தும் கிரகம் தான். அந்த கிரகம் நன்மையானதாக, யோகமானதாக, ஆகச்சிறந்த முறையில் லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியங்கள் பெற்று சுபராக இருந்து சுபரின் பார்வை பெற்று சுபத்துவமாக தசை நடத்தும் பொழுது உங்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும். எப்படி வாழ்க்கை தரம் கிராஃபில் போட்டீங்கன்னா அப்படியே உச்சத்துக்கு போயிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கும். பணத்துலேயும் சரி பலவானாக மாறுவீங்க, தொழிலையும் சரி பலவானாக மாறுவீங்க, படிப்பு, நல்ல ஒழுக்கம், ஆகச்சிறந்த அன்பு, நல்ல நண்பர்கள், அம்மா அப்பா, நல்ல மனைவி, கணவன், மக்கள், குழந்தைகள், சரியான நேரத்தில் திருமணம், மிகச்சிறந்த வாழ்க்கை தரம் உயர்தல், இன சனர்கள் மத்தியில் புகழை அடைதல், மக்கள் மத்தியில் புகழை அடைதல், நல்ல வேலை, நிரந்தர வருமானத்திற்கான தொழில், வீடு கட்டுதல், வண்டி வாகனம் வாங்குதல்,
விவசாயம் செய்தல், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்களால் நலம், சிறப்பு, இது எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்படியே பார்த்தீங்கன்னா உங்க கிராஃப்ல அப்படியே போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிடும். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாமே நான் தான் செய்கிறேன், நான் பிளான் பண்ணேன்னா தப்பா அது, அப்படியே நான் பிளான் பண்ணேன்னா என்னை மாதிரி எவனாலையும் பிளான் பண்ண முடியாது அப்படின்ற கர்வமே உள்ளுக்குள்ள இருக்கு அவங்களுக்கு தான். அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து லக்னத்திற்கு சரியில்லாத இடத்தில் அமர்ந்து சுபத்தன்மையை மெயினா தான், எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சுபத்தன்மையா இருந்துச்சுன்னா கதை வேற. சுபத்தன்மையை இழந்து தசை நடத்தும் பொழுது மாட்டிக்குவாங்க. அவங்களுக்கு தான் கஷ்டம் வரும். எப்படி கஷ்டம் வரும் அப்படின்னா, முதல்ல காரிய தடைகள் வந்துகிட்டே இருக்கும், எதுவும் நடக்காது, முதல்ல தாமதமாகும். என்னடா நீ வந்து ஒரு மாசத்துல பண்றேன்ன, இப்போ என்ன ஆகுது, இப்போ 4 மாசம் ஆச்சு, என்னடா பண்ணிட்டுக்கிற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய டவுன் ட்ரெண்டிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகும், அப்படியே கீழே வரும். தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு பாவத்தன்மை முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் மனைவி மக்களோடு விரோதம், கணவனோடு விரோதம், குழந்தைகளோடு விரோதம், அப்பா அம்மாவோடு விரோதம், வீட்டை விட்டு வெளியேறுதல், இதெல்லாமே நடக்கும். வேலை இழத்தல் நடக்கும், படிப்பு ஏறாது, நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள், ரவுடியாக சுற்றுவார்கள். அப்படி இல்லைன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சது நடக்காது, அவ்வளோ நல்லவனா இருப்பான். நம்ம நல்லா தானே இருக்கிறோம், போன தசை காலம் நல்லா இருந்திருக்கும், இப்போ வர தசை காலம் வந்து அப்படியே கீழே இழுத்து விடுதுன்னு வச்சோங்களேன். அந்த தசா காலத்தில் என்ன கொடுத்துச்சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கே தெரியாமல் இந்த தசா காலத்தில் இழந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சகஜம் தானே, நான் எப்படி பண்ண பார்த்தியா அதே மாதிரி வந்துடும் நினச்சிட்டு இருப்பாங்க, வராது கடைசியில். வேலையை இழத்தல், அதனுடைய பாவத்தன்மைக்கு ஏற்ப சகலவிதமான கேடுகளும் வந்து சேர்ந்தது. வேலை இழத்தல், தொழிலில் நஷ்டம், வீட்டை இழத்தல், பொருளாதார இழப்பு, கால்நடைகளை இழத்தல், இந்த மாதிரி சகலவிதமான விஷயங்களும் துன்பமே கொடுத்துரும். அதனால தான் சொல்றது, அதன் அதிதேவதையை எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதன் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்க வணங்குறீங்க, ஒரு வாரம் 9 வாரம் கழிஞ்சிருது, அப்படியே போயிட்டு இருக்குது. அந்த கிரகம் முதல்ல சுபத்துவமா மாறும். எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் முதலில் சுபத்துவமாக மாறும். அந்த கிரகம் சுபத்துவமாக மாறும் பொழுது நீங்கள் எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் தசை நடத்துகின்ற கிரகம் பெறுகிறதோ அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறும். அந்த ஆதிபத்தியங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த ஆதிபத்தியத்திற்குள் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும். அந்த நட்சத்திரங்கள் சுபத்துவமாக மாறும் பொழுது அந்த நட்சத்திர அதிபதிகள் சுபத்துவமாக மாறுவார்கள். எவ்வளவு பெரிய விஷயம், ஜாதகமே வலுப்பெறுது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சப்போஸ் இப்ப சூரிய தசை நடக்குது, உங்களுக்கு 6 வருஷ காலம் நடக்கும். ஒரு செகண்ட் போதுங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை புரட்டி போடப்படுவதற்கு, ஓகேங்களா? அப்போ 6 வருஷம் காலம், அந்த 6 வருஷத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதோ அத்தனை ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் கம்பல்சரி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா காலையில் 6 to 7 அந்த சூரிய ஓரையில் சிவனை வணங்கிடணும். ஞாயிற்றுக்கிழமையிலே தான் வணங்கணும். எல்லாம் திங்கக்கிழமைன்றாங்க, அதை நம்பாதீங்க, அந்த மாதிரி செய்யாதீங்க. ஞாயிறன்று காலையில் சூரிய ஓரையில் நீங்கள் சிவனை வணங்கும் பட்சத்தில் ஏகோபித்த ஆற்றல், அந்த சூரியனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். 6 to 7 சூரிய ஓரை ஆகச்சிறந்த வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். 1 வாரம் போகிறீங்க, 2 வாரம் போகிறீங்க, ஒரு 3 வாரம் 4 வாரம் 5 வாரம் 6 வாரம் கடந்துருச்சுன்னா உங்களுக்கு நன்மை நடக்கிறத கண் கூட காண்பீங்க. அந்த நேரத்தில் கோதுமையில் பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் மேம்படும். அப்புறம் அந்த சூரிய தசை முடிகிற வரைக்குமே இந்த மோதிர விரலில் மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சந்திர தசை நடக்குது, 10 வருஷ காலத்துக்கும் திங்கட்கிழமை ஆச்சுன்னா தவறாம சிவனின் உடனுடைய அம்மனாகிய கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மன் தரிசனம் செய்து விடல் வேண்டும். திங்கட்கிழமை ஆச்சுன்னா 10 வருஷ காலம் நடக்கும். இந்த 10 வருஷத்துல எத்தனை திங்கக்கிழமை வருதோ அத்தனை திங்கக்கிழமையும் சாந்தமா இருக்கிற எந்த அம்மனை வேணாலும் வணங்கலாம். கெட்டியா பிடிச்சுக்கணும்.
மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ பச்சரிசி பொங்கல் பண்ணி அந்த அம்பாளுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். அந்த சந்திர தசை முடிகிற வரைக்குமே, அந்த சந்திர தசை நடக்கும் பொழுது அந்த காலையில் திங்கக்கிழமை 6 to 7 சந்திர ஓரையில் அந்த அம்மனை தரிசனம் பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய வைப்ரேஷன், அவ்வளோ பெரிய ஆற்றல் அங்கே வந்து உங்களுக்கு மேலே பாயும். அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த சந்திர தசை 10 வருஷ காலம் முடிகிற வரைக்குமே முத்து பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். செவ்வாய் தசை நடக்குது, 7 வருஷ காலம் நடக்கும். அந்த 7 வருஷ காலத்துக்கும் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் அந்த அப்பனை தரிசனம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்குள் இறங்கும். 7 வருஷத்தில் எத்தனை செவ்வாய்க்கிழமை வந்தாலும் விடக்கூடாது. அத்தனை செவ்வாய்க்கிழமையும் நான் தசா நடத்தினாதான் போக சொல்லி சொல்கிறேன். ஒரு சில பேர் கமெண்ட் போடுறாங்க, ஆமாம் வாரத்தில் 7 நாளும் நான் போய் கும்பிடுமா, கும்பிட்டுட்டா யாரும் எனக்கு பணம் தருவா அப்படின்னா என்னையா முட்டாளா? இல்லை முட்டாளா? செவ்வாய் தசை நடந்தால் தான் உன்னை போக சொல்கிறது. அதனால் அந்த அப்பனுக்கு 1 வாரம் 3 வாரம் ஒரு 5 வாரம் 6 வாரம் கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ துவரம் பருப்பில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. வாழ்க்கை சமாச்சாரங்க இது. அந்த செவ்வாய் தசை முடிகிற வரைக்குமே பவளம் கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். இதே மோதிர விரலில் போட்டு. ராகு தசை 18 வருஷ காலம். அந்த 18 வருஷ காலம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று ஏத்துனா வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருவார் ராகு, இல்லைன்னா அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுருவார். கவனமாக இருக்கணும். ராகு தசை பாம்பு, சாயா கிரகம், நிழல் கிரகம், அமானுஷ்யமான கிரகங்கள், பில்லி சூனியம், பேய், பிசாசு, இருட்டு, இப்போ மிகப்பெரிய பள்ளம், அமானுஷ்யமான நேரங்கள், அதெல்லாமே ராகு. அவர் தசை நடத்தினா என்ன ஆகும்? பிரம்மாண்டம். ராகுனா பிரம்மாண்டம்னா என்ன? அவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சிரும். அவ்வளோ பிரம்மாண்டமான விஷயத்தை கொடுத்துரும். ராகு தசையில் தான் ஏகப்பட்ட பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க. அது கெட்டு போச்சுன்னா அதில் தான் ஏழையாகவும் மாறுவாங்க. தன் நிலையிலிருந்து கீழே இறங்குதல் நடக்கும். அப்போ அது என்ன பண்ணும்? சனிக்கிழமையாச்சுன்னா சனிக்கிழமையாச்சுன்னா அன்னைக்கு வரக்கூடிய 9:10 ராகு காலம் ரொம்ப பொன்னான நேரம். உங்களுக்கு 18 வருஷத்துல எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் பத்ரகாளி அம்மன் வழிபாடை செஞ்சிட்டிங்கன்னா நீங்க மிகப்பெரிய புத்திசாலி. உங்க வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடும். அந்த பத்ரகாளி அம்மனுக்கு கருப்பு உளுந்துல வடை பண்ணி ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி அந்த அம்மாளுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை தரம் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்லும். கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை 18 வருஷ காலத்துக்கும் போட்டுக்கணும். மோதிர விரல்ல இல்லை சனி பகவான் விரலில் போட்டுக்கிட்டாலே சரி. இதுதான் சனி பகவானோட விரல். குருதசை 16 வருஷ காலம். அந்த 16 வருட காலத்திற்கும் பிரகஸ்பதி என்னும் நவகிரக குருவையும் சரி, இல்லை தட்சிணாமூர்த்தி எனப்படுகிற சிவனாலயத்தில் உள்ள குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கினாலும் சரி, 16 வருஷ காலம் நடக்கும் தசா காலம். லக்னத்திற்கு மிக மோசமானவராக குரு பகவான் சுபத்தன்மையை இழந்து தசை நடத்தும் பட்சத்தில் அவரே கொடுமைகளை துன்பங்களை முதன்மையாக செய்வார். அப்படிங்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். வியாழக்கிழமையாச்சுன்னா 16 வருஷத்துல எத்தனை வியாழக்கிழமை வந்தாலும் சரி, அத்தனை வியாழக்கிழமையும் நீங்க சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன்னாடி மண்டி போட்டுட்டீங்க, உங்களுக்கு வீழ்த்தவே முடியாது. அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ அந்த அந்த அப்பனுக்கு கொண்ட கடலை பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுங்க. ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை சேரும். எல்லோ சஃபயர் அப்படிம்பாங்க. இதுதான் சனி பகவானோட விரல், இது குரு பகவானோட விரல். ஓகேவா? இந்த குரு பகவானோட விரல்ல எல்லோ சஃபயர், அதாவது மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை தங்கத்துல அணியணும். நானா எங்கேயா போறது தங்கத்துக்குன்னு கேட்காதீங்க. முடிஞ்சா பண்ணுங்க. இல்லைன்னா எல்லோ கலர்ல இருக்கிற எந்த ரிங்கு வேணாலும் போடலாம். அந்த மாதிரி கூட பண்ணுங்க. ஸ்டீல்ல இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி செஞ்சா குரு தசையிலிருந்து கொடுக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம். சனி தசை 19 வருட காலம்.
சனி பகவான் தரிசனம் சனிக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி இருக்கணும். எள்ளெண்ணெய் தீபம் போட்டு சரணடையணும் அவரை. அப்பத்தான் நன்மையே பண்ணும். 19 வருஷ காலத்துக்கும் எத்தனை சனிக்கிழமை வருதோ அத்தனை சனிக்கிழமையும் தொடர்ந்த வழிபாடு மிகச்சிறந்த ஒன்று. சனி பகவான் மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைங்க. கர்ண பரம்பரையை சேர்ந்தவர், சூரியனின் மகன், கர்ணனுக்கு அண்ணன், நீதிமான், நீதி வலுவா நீதிமான். அவர் வந்து உலக நீதிமான். அதனால அவர் கொடுக்காம உங்களுக்கு யார் கொடுக்க போறாங்க? 19 வருஷ காலமும் இதை செஞ்சிட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய புத்திசாலி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. வாரத்தில் மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ அந்த அப்பனுக்கு எள் கலந்த தயிர் சாதம் படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். நீலக்கல் பதித்த மோதிரத்தை இந்த சனி பகவான் விரல்ல, நடுவிரல் இதுல போட்டுக்கணும். 19 வருஷம் அதை கலட்டக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க விருப்பம். உங்க லக்னாதிபதியாக இருந்தால் அதை கண்டிப்பாக போட்டுகிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து புதன் தசை வரும். அந்த புதன் தசை வரும்போது 17 வருட காலம் புதன்கிழமை ஆச்சுன்னா பெருமாளை, வெங்கடேச திருமாலை சந்தித்தல் வேண்டும். காலையில் 6 to 7 அந்த சூரிய ஹோரையில் அப்பேற்பட்ட வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த தசா காலம் முழுவதும் எத்தனை புதன்கிழமை வருதோ 17 வருஷத்துல அத்தனை புதன்கிழமையும் நீங்க வந்து அந்த அப்பனை தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போயிடுவீங்க. உங்க வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ பச்சை பயிறு அதில் வந்து பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து அந்த அப்பனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. உங்கள் வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். இந்த மாதிரி சிண்டு விரல்ல பச்சை கல் பதித்த மோதிரம், மரகத பச்சை கல் பதித்த மோதிரம் சிண்டு விரல்ல போட்டுக்குங்க அந்த 17 வருஷ காலத்துக்கு. அப்போதான் நன்மை நடக்கும். கேது தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 7 வருட காலத்திற்கும் தவறாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் கம்பல்சரி எத்தனை செவ்வாய்க்கிழமை வருதோ அத்தனை செவ்வாய்க்கிழமையும் விநாயக பெரும்பாட்டன் முன்னாடி போயிட்டு ஓம் கம் கணபதியை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி தோப்பு கரணம் போட்டால் தான் அந்த கேது தசை நன்மையை செய்யும். 7 வருஷ காலம். ஒரு செகண்ட் போதும். கேதுனாலே ஜெக்கு பயம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியில்லைன்னா சுபத்துவமாக இருந்துச்சுன்னா அது கதை வேற, நாடு கடத்தி விடும். சுபத்துவமாக இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த விஷயத்தில் நீ சந்தோஷப்படுறியோ அதே விஷயத்தில் ஆப்போசிட். கவனமாக இருக்கும். அப்போ விநாயக வழிபாடு அவ்வளோ பெரிய முக்கியம். மாசத்துல ஒரு நாளோ 2 மாசத்துல ஒரு நாளோ கொல்லுல பதார்த்தம் பண்ணி அந்த விநாயகருக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதில் துளிக்கூட ஐயமே வைத்துக் கொள்ளாதீர்கள். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை 7 வருஷ காலத்துக்கும் போட்டுக்கணும். இந்த மோதிர விரல் சுக்கிரதசை நடந்துட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமையாச்சுன்னா மகாலட்சுமி வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாத்து. 20 வருஷ காலம் தசா. 20 வருஷத்துல வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களை யாருமே வீழ்த்த முடியாது. சுகபோக வாழ்க்கையை அருளி விடுவார். ஞானத்துக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்கிட்ட இருக்குது. அந்த காரகமும் அவர்கிட்ட இருக்குது. எல்லாமும் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஒரு பாவகம் எடுத்துட்டு எல்லாமே இருக்கு. எல்லா பாவத்திலையும் வருமானம் இருக்குது, எல்லா பாவத்திலையும் அவமானம் இருக்குது, எல்லா பாவத்திலையும் குடும்பம், குட்டி, குழந்தைங்க எல்லா பாவத்திலையும் இருக்குது. 12 பாவத்துக்குள்ளேயும் இருக்கு. சுபத்துவமா இருந்தா அதை நீங்க சுபத்துவப்படுத்திட்டீங்கன்னா மட்டும் போதும். அப்போ சாம்பல் நிறம் மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டை இதை வந்து அந்த அம்மாளுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். வைரக்கல் பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சும்மா மோதிரம் போடுறதுக்கே எனக்கு முடியலடா, நீ வைரக்கல் என்றியே அப்படின்னா வெள்ளியில பதிச்சுக்கலாம். இந்த கட்டை விரல்ல போடலாம். இந்த கட்டை விரல்ல டபுள் ரிங், பிளைன் ரிங் வெள்ளியில அடிச்சு போடுங்க. ஆகச்சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துவிடும். இவ்வாறு வணங்கினால் மட்டுமே உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இதை தவறாமல் செய்வது மிக 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 சாலச் சிறந்தது. எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுக்கே 24 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இனிமேல் தான் முக்கியமான விஷயங்களே ஏகப்பட்டதாக அடங்கியிருக்குது. பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க, ரெடியாக இருங்க, வாங்க போகலாம். சரிங்களா? இவ்வாறு இப்போது விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ சொல்ல போகிற விஷயங்களை நல்லா மனசில் வந்து நிறுத்திக்கணும். காணொலியை முழுசாக பாருங்கள்.
குறிப்பு எடுத்து வச்சுக்கங்க, பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கங்க. அப்படிங்கிறத வந்து எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக நோட்டு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டாலே தசை நடத்துகிறவங்க சரியில்லாதான் அந்த மாதிரி ஆகும். கோச்சார பலன்கள் எல்லாம் செகண்டரி, அதெல்லாம் விட்டுருங்க. 3% தான். அதை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பேர் உருட்டுறாங்க, கண்ணாபுண்ணான்னு விட்டுறாங்க. ஏன் நான் கூட உருட்டுறேன், ஆனால் அதில் நடக்கும். அதில் விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் கூட உருட்டுறேன், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனால் உங்களுடைய உயிர் மூச்சு இந்த தசா கிரகத்துக்கிட்ட தான் இருக்குது. பராசரர் என்ன சொல்கிறாரு? எந்த கிரகம் தசை நடத்துதோ, அது எந்த பாவகத்தில் உட்கார்ந்து இருக்குதோ, நீ எந்த லக்னமாக வேணாலும் இருந்து போயா, அந்த கிரகம் உட்கார்ந்து இருக்கிற வீட்டை வந்து நீ முதல்ல அவனுக்குரிய லக்னமா மாற்றணும். காரணம் என்னன்னா, விதி அங்க மாறி இருக்குதுன்றாரு. அப்போ மொத்தமா உன்னை ஆட்கொள்ளும் பட்சத்தில் உன்னுடைய உயிர்காரகம், ஆத்ம காரகம் எல்லாம் அவர் கைக்குள்ள போயிடுது. அப்பேற்பட்ட விஷயம் இருக்கு, மறந்துடாதீங்க. இப்போ இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க இல்லையா, தசை நடத்தும் கிரகத்தை பத்தி பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ பொதுவாக இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தசா புத்திகள் சரியில்லை, கஷ்டப்படுறீங்க, ரொம்ப சிரமமாக இருக்கிறீங்க அப்படின்னாலே தெய்வ அனுகிரகம் கிடைக்காதுங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட கைகளில் இருக்குது அப்படின்னா தசை நடத்தும் கிரகத்தின் கைகளில் தான் அது வந்து இருக்கு. அது பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பொழுது அது உள்ளுக்குள்ளே ஏறாது. ஒரு தெய்வத்தை வணங்குறீங்க அப்படின்னா கூட நிறைந்த ஆற்றல் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் சொல்றது, தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீ வணங்கும் பட்சத்தில் அந்த தெய்வத்தின் அருளை பெறக்கூடிய தகுதி அப்பதான் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ இதுல ஒரு சூட்சம் இருக்கு. எப்போ வந்து உங்களுக்கு அது மாதிரி கிடைக்கும்? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. நீங்க வந்து கேட்டை, இது வந்து கேட்டை வந்து ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்ம நட்சத்திரம் ரேவதி, திரிஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம். இந்த நட்சத்திர நாட்கள் வரும் பொழுது உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு மெயினா. இதை விட பெருமாள் வழிபாடு, கேட்டைனாலே பெருமாள் தான். இந்த வழிபாடை நீங்க இந்த நேரத்தில் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையா உங்களுக்குள்ள அந்த ஆற்றல் இறங்கும். அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இவ்வளவு விஷயம் இருக்குங்க. தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா முதல்ல வந்து நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த கிரகம் சரியில்லாத இருந்து உங்க உடம்புக்குள்ள ஆட்கொள்ளும் போது எதையுமே உள்ளுக்குள்ள விடாது. அது என்ன நினைக்குதோ அதுதான் நடத்தும். அப்போ நீங்க அந்த கிரகத்தை வந்து சுகத்துவப்படுத்தும். அதே மாதிரி தான் 2வது நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். இது சம்பத்து நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் அணுஜென்ம சம்பத்து நட்சத்திரம். மக நட்சத்திரம் திரிஜென்ம சம்பத்து நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் தான் நீங்க நன்மையான விஷயங்களை தேடிக்கொள்ளுதல் வேண்டும். ஒரு உதவி கேட்குறீங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை வந்து சப்மிட் பண்றீங்க, ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க, 4 பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பிரபலப்படுத்துறீங்க. இந்த மாதிரி நட்சத்திரம் வரும்போது தான் நீங்கள் வந்து பேனா பென்சில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. 2வது நட்சத்திரங்கள் அது அஸ்வினி, மகம், மூலம். ஜென்ம நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம சம்பத்து நட்சத்திரம், மூல நட்சத்திரம். இந்த மாதிரி அது அந்த கேதுவோட நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் சம்பத்து நட்சத்திரமாக செயல்படும். உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமான விஷயங்களை அருளும், நன்மையை கொடுக்கும். அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து ஜென்ம விபத்து நட்சத்திரம். அது வந்து பூராடம், ஜென்ம விபத்து. அணுஜென்ம விபத்து நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். திரிஜென்ம விபத்து நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். அப்போ இந்த நட்சத்திரங்கள் சுக்கிரனோட நட்சத்திரம் வரும் பொழுது சரியான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரும். சும்மா கிடப்பது சுகம்னா அப்படியே ஒன்றிடணும், அமைதி ஆயிடணும். அந்த நேரத்தில் சில விஷயங்களை எது பண்ணுவோம் அடுத்த நாளைக்கு தள்ளி போடலாம், தவறே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள். ஓகேவா? அப்புறம் ஜென்ம சேம நட்சத்திரம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் ஜென்ம சேம நட்சத்திரம், அணுஜென்ம சேம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், திரிஜென்ம சேம நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கும். இதில் ரொம்ப வந்து பெரிய பெனிஃபிட் கிடைச்சிருமா அப்படின்னா நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் பிரத்யேக நட்சத்திரம்னா 5வது நட்சத்திரத்தை வந்து பிரத்யேக நட்சத்திரம்னா திருவோண நட்சத்திரம், அணுஜென்ம பிரத்யேக நட்சத்திரம். அதே மாதிரி
திரிஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் அப்படின்னா ரோகிணி. ஜென்ம பிரத்யேக நட்சத்திரம்னா திருவோணம். அணுஜென்ம பிரத்யேக நட்சத்திரம்னா ரோகிணி. திரிஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் அப்படின்னா அஸ்தம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நற்காரியங்களை ஒதுக்கி வைத்தல் நலம் உண்டாகும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் சிரமத்தை கொடுக்கும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஜென்ம சாதகம் இது அருமையான நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவங்க 6வது நட்சத்திரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதகம். தசாபுத்தி சரியில்லாத காலங்களில் இதெல்லாம் பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வெற்றி நிச்சயம். உங்களை வீழ்த்தவே முடியாது. சொன்னதெல்லாம் அப்படி மனசில் நிறுத்திக்கணும், எழுதி வச்சுக்கணும். ஜென்ம சாதக நட்சத்திரம் ஒரு நிமிஷம். ஜென்ம சாதக நட்சத்திரம் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம். அணுஜென்ம சாதக நட்சத்திரம் மிருகசீரிடம். திரிஜென்ம சாதக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எது வேணாலும் செய்யலாம். எக்காரியம் தடையின்றி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சத்தமாக பேசினாலே இந்த காணொலி ஆரம்பத்திலே போட்டு தாக்குனா இவ்வளோ சத்தமாக அப்புறம் என்ன பண்ணும்? அப்புறம் ஜென்ம வதை நட்சத்திரம் அப்படின்னா இந்த ராகுவோட நட்சத்திரம்லாம் வதை நட்சத்திரமாக உங்களுக்கு வரும். ஜென்ம வதை நட்சத்திரம் என்ன அப்படின்னா சதய நட்சத்திரம். அணுஜென்ம வதை நட்சத்திரம் திருவாதிரை. திரிஜென்ம வதை நட்சத்திரம் சுவாதி. அப்போது இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. காரிய தடைகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருங்க. ஏதாவது காரியம் மாற்றினால் மிகப்பெரிய பிரச்சனையில் முடியும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் 8வது நட்சத்திரம் மைத்ர நட்சத்திரம்னா நலம் தரக்கூடிய நட்சத்திரம். சாதகம் கிடையாது, நலம். அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஏதாவது அப்ரோச் பண்ணிங்கன்னா அது மனசுக்கு நிம்மதியை கொடுத்துரும். சுகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், நலம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், சுபத்துவமான விஷயங்களை செய்யக்கூடிய நட்சத்திரம். இந்த ஜென்ம மைத்ர நட்சத்திரம் அப்படிங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். அணுஜென்ம மைத்ர நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம். திரிஜென்ம மைத்ர நட்சத்திரம் அப்படின்னா விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிக நல்ல பலன்கள் நீங்கள் அடைவீர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பரம மைத்திரம், மைத்திரத்தை விட அடுத்து 9வது நட்சத்திரம் பரம மைத்திர நட்சத்திரம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை குமாரசாமியை சொல்லுது அபிஷேகம் என்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அபிஷேக நட்சத்திரம் என்று அருளப்படுகிறது. இந்த 12வது அதாவது 9வது நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்துக்கு கரெக்டாக பின்னாடி இருக்கும். அது 27வது நட்சத்திரமாக இருக்கும். அது அணுஜென்ம திரிஜென்ம பரம மைத்திர நட்சத்திரமாக இருக்கும். இந்த நட்சத்திரம் எது அப்படின்னா பூசம். அனுஷம் அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரம மைத்திர திரிஜென்ம நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷ நட்சத்திரம். அதே மாதிரி உத்திரட்டாதி அப்படின்னா ஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம் உங்களுக்கு. அதே மாதிரி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது அணுஜென்ம பரம மைத்திர நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்கள் வர நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னாலும் போய் அபிஷேகம் பண்ணி கிடைச்சிங்கன்னா கூட இந்த நட்சத்திரத்தில் கிடைக்கும். ஆனால் ஆகச்சிறந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். நற்காரியங்களை தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் இந்த நட்சத்திரத்துக்கு கேட்டை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா, இந்திர வழிபாடு மிகச்சிறந்த ஒன்று. அதிதேவதையாக பாவிக்கப்படுகிறார். இந்திரன் சொல்லிட்டு நெட்டில் தட்டி பாருங்க. அவரை படமாக போட்டு அழகாக பூஜை ரூமில் வச்சு வணங்குங்க. இல்லை இந்திரனோட கோயில் அதிதேவதை யாருன்னு பார்த்து அவரை வணங்குவதை நீங்கள் வாடிக்கையாக வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆண் மான் மிருகமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆண் மான் மிருகமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்போது அந்த ஆண் மானை படமாக போட்டு வைத்துல ஒரு ஆஃபீஸில் பெஞ்சில் வச்சுக்கிறது, டேபிளில் வச்சுக்கிறது, அடிக்கடி பார்வையில் படணும், வீட்டில் வரவேற்பறையில் வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கும். மனசு சமச்சீராக இருக்குங்க. இந்த படம் போட்டு வச்சு பார்க்குறது,
பொம்மையாக வாங்கி வச்சு பார்க்கறது, இல்லைன்னா முடிஞ்சா அதுக்கு வந்து உணவளிக்கிறது, மானுக்கு வளர்த்துறது, இது எல்லாமே ரொம்ப நல்லது. இனி வரும் ஸோ இதெல்லாம் அப்படி தான் இருக்கும். பிராய் மரம், ராய் மரம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது கேட்டை நட்சத்திரத்தை. அப்போது இது வந்து விருட்சமாக அருளப்படுகிறது. நெட்டில் தட்டி பாருங்க, வரும் பாருங்க. இது வீட்டு பக்கத்தில் வளர்த்தலாம். அழகா பச்சை பயிர் ஊற வச்ச வாட்டரை முதல்ல ஊற்றி அதை நல்லா வீட்டு பக்கத்துலேயே வச்சு வளர்த்திங்கன்னா மிகப்பெரிய நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். பெருமாள் ஆலயத்தில் வச்சு நட்டு வச்சு வளர்த்தலாம். மிகப்பெரிய, நான் என்ன நடக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. குலதெய்வ ஆலயத்தில் நட்டு வச்சு வளர்க்கலாம். குலதெய்வ ஆலயத்தில் உங்கள் நட்சத்திரம் இந்த விருட்சம் இல்லாமல் இருக்கவே கூடாது, வச்சே ஆகணும். அதே மாதிரி இஷ்ட தெய்வ ஆலயத்திலையும் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு அதை அழகாக பராமரித்து அது வளர 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 உங்கள் குலம் தலைக்கும், வம்ச விருத்தி உண்டாகும், பாவங்கள் விலகும் என்கிறது விருட்ச சாஸ்திர போதனை. கடைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகங்க. வியாபார கடை, அது எந்த கடையாக இருந்தாலும் சரிங்க, மளிகை கடை இல்லை வந்து எது கடைகள், வியாபாரம் செய்யக்கூடிய பொதுமக்கள் வந்து போகிற அந்த இடம், அப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகம். இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது, எப்படி வேணாலும் எடுத்துங்க. கடை அப்படின்னாலே கேட்டை அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நிறைய பேர் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கடையை வச்சு நடத்தலாம். ஒரு மளிகை கடையாக இருக்கும், பாத்திர கடையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கடை, நகை கடையாக கூட இருக்கட்டும், சொல்ல முடியாது, இருந்தாலும் இருப்புங்க. ஓகேங்களா? கேட்டையாக செயல்படும். கடை அப்படின்னாலே கேட்டையாக செயல்படும். வயிறு வந்து கேட்டைங்க. இந்த தொப்புள் பகுதி சுத்தின விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி வந்து கேட்டை நட்சத்திரம். அப்போது இதான் ஒரு விஷயம் வந்து நடக்கலை உங்களுக்கு, இந்த வயிற்றை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. நோய்கள் அண்டாத முதல்ல வயிற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். காலையில் இஞ்சி கலந்த ஒரு குடிநீர், ஒரு வெல்லம் போட்ட ஒரு சுடு தண்ணியில் இஞ்சி கலந்து ஒரு குடிநீர். மத்தியானம் அதே இஞ்சி சுக்காவது பாருங்க, அந்த சுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சுக்கு இடித்து அழகாக ஒரு வெல்லம் போட்டு ஒரு குடிநீர். அதே மாதிரி இரவு சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி கடுக்கா பொடி பாலில் கலந்தோ இல்லை சுடு தண்ணியில் கலந்தோ ஒரு குடி. 100 ஆயுசு சத்தியமாக உங்களுக்கு உண்டுங்க. சகல விதமான நோய்களும் உங்களை விட்டு அகன்றும். வயிற்றை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே கேட்டை செயல்படும். முக்கியமான தருணங்களில் இந்த வயிற்றை இப்படி தடவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக விடை கிடைக்காத விஷயங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சக்கரவாளம், சக்கரவாளம் என்ன தெரியும், பச்சி, நெட்டில் தட்டி பாருங்க வரும். அழகாக வந்து தமிழ் பொருள் அப்படின்னு போடுங்க, தமிழ் டிக்ஷனரி அப்படின்னு போட்டு தமிழ் பொருள் போடுங்க. சக்கரவாளம் அதாவது அரவணை அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது. சக்கரவாளம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இந்த கேட்டை நட்சத்திரத்தோட பட்சியாகும். இதை வந்து வளர்த்தல், உணவளித்தல், பணமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், மனது சமச்சீராக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி பச்சைக்கிளியை வந்து பச்சைக்கிளினாலே உங்களுக்கு தெரியும், பச்சையாக இருக்குது இல்லையா, அதனாலேயே வந்து புதன், அதனாலேயே கேட்டை நட்சத்திரம் 3க்குமே பொருந்தும். புதனோட நட்சத்திரம் 3க்குமே பொருந்தும். அப்படிங்கிற பட்சத்தில் கிளியை வளர்த்தல், கூண்டில் போட்டு அடைக்காதீங்கய்யா, முடிஞ்சால் உங்ககிட்ட வந்து சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி என்ன பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த பச்சை கிளி உங்களுக்கு சாதகம். ஒரு பொம்மையாக வாங்கி ஒரு டேபிள் மேலே தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிறது, ஒரு வீட்டில் வந்து வரவேற்படையில் வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. மனது சமச்சீராக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதாவது தோண்டி அந்த எழுத்தோட முதல் எழுத்து வருது பார்த்தீங்களா, தோ. யாழ், அந்த யாழ் இல்லை, சின்ன யா, குரில் யா, ஈ, அந்த ஈக்கு அந்த ஈ பறவை இருப்பாருங்க, ஈ, அந்த ஈ கிடையாது, பெரிய ஈ கிடையாது, சின்ன ஈ, அந்த இப்படி ஈ போடுவாங்களா அந்த ஈ. அப்புறம் யூ, யுவராஜ் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த யூ. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள், இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உங்கள் ஆளுமையை செலுத்தக்கூடிய இடமாக அது திகழும். உங்கள் வாழ்க்கையை அங்கேயே அமைத்துக் கொள்ளும் பட்சத்தில் மிக சாதகமாக செயல்படும். எந்த பரிவர்த்தனையானாலும் சரி, வியாபாரம் செய்கிறது, ஒரு வியாபார நோக்கோடு அங்கே போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ஊர்கள் உங்களுக்கு எப்பயுமே சாதகம், வாழ்க்கையே அமைச்சுக்கலாம். இந்த எழுத்துக்கள் தொடங்கும், முதல் எழுத்துக்களாக தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் எல்லாமே சரிபட்டு வரும் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு. அப்புறம் கேட்டைக்கு அஸ்வினி நட்சத்திரம் சமூக வேதையாக அருளப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 4வது நட்சத்திரம், 2வது நட்சத்திரம் வந்து அஸ்வினியாக வந்து சொல்லப்பட்டது. ஓகேங்களா? இருந்தாலும் இந்த 2வது நட்சத்திரமாக இருந்தாலும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க.
சமூகத்தில் உங்களை ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்குறான்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான் இருக்கும், கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பூசம் தட்சிண வேதையாக பாதிக்கப்படுகிறது. பூச நட்சத்திரம் தட்சிண வேதையாக பாதிக்கப்படுகிறது. அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பணப்பகையை வந்து உருவாக்குவாங்க. உத்திராடம் வாம வேதையாக பாதிக்கப்படுகிறது. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சூழ்ச்சி பண்ணுவாங்க, வஞ்சனை பண்ணுவாங்க, கவனமாக இருத்தல் வேண்டும். அப்புறம் மாவு, தவிடு இருக்கு பாருங்க, தவிடு, புண்ணாக்கு, இது எல்லாமே மாடுகளுக்கு உணவாக அளித்தலும் இல்லைன்னா தானமாக கொடுக்கறது. ரொம்ப சிறந்த வைப்ரேஷனை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் அனுபவிப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும், தானமாக கொடுக்கணும், செய்யணும் அப்படின்னா யாராவது மாடு வச்சுட்டு வந்தாங்கன்னா தவிடு இருந்துச்சுன்னா தவிடு வாங்கி கொடுங்க, ஒரு புண்ணாக்கு இருந்துச்சுன்னா புண்ணாக்கை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ரொம்ப சிறந்த சாதகமான விஷயம், ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சிங்கத்தின் மீது அமர்ந்துள்ள அம்மன், இந்த தெய்வ வழிபாடு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். பூஜை அறையில் வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் இந்திரன் வரலாறு, ரம்பை, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை, ஊர்மிளா, இந்த இவங்களுடைய வரலாற்றுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு. இதில் ஒரு பாட்டு தான் நீங்கள் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, இப்போ அப்பா அம்மாவோ பார்க்க போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துல வந்து போகணும் அப்படின்னா சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு போய் நிற்கிறீங்க பாருங்கள், அது வந்து அதிர்ஷ்டங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அது வந்து அதிர்ஷ்டமாக மாறும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில். உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை அந்த சூழ்நிலை கொடுத்துரும். எந்த பொருளை வாங்கினாலும் சரிங்க, பில் போட்டு வாங்குங்க. நீங்கள் பில் போட்டு வாங்கினீங்கன்னா அது சரியில்லாத பொருள் கூட சரியான பொருளாக மாறிடும். உங்களுக்கு அந்த பில் அப்படிங்கிறது வந்து கேட்டை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. ஆயுள் காப்பீடு, இன்சூரன்ஸு நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உலக்கை, உரல் போன்றவை உங்களுக்கு எப்பொழுதும் சாதகமான பலனை கொடுத்து கொண்டே இருக்கும். உரல் அந்த இடிக்கிறதா அந்த ஒரு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தை போட்டுக்கிறதோ இல்லை வந்து வரவேற்பறையிலேயே அதை வச்சுக்கிறதோ, தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கிறதோ இந்த கேட்டைக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சாண எரிவாயு அப்படின்னு வந்து ஒன்று இருக்கு இல்லையா, இந்த கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த பக்கம் சாணியை போட்டால் அந்த பக்கம் வந்து அது வந்து கசடு வந்து சேரும். அதுக்குள்ளே அந்த கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி புளிச்சு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி அதை அடுப்பை வச்சு அதில் சமைப்பாங்க. அந்த சாண எரிவாயு உங்களுக்கு சாதகம். குகை போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்லுதல், குணா குகைப்பா, இல்லை வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல மலை ஏற போகிறேன்னு சொல்லிட்டு பள்ளத்துக்கு போயிட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு சுற்றுலா போகும்போது போனீங்கன்னா உங்களுக்கு இன்பத்தை தரும், சாதகமாக திகழும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் மருத்துவமனை, இதில் சேர்ந்து ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் யாரெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய, அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய யாராவது ரெடியாக இருந்தாங்க, உங்களுக்கு பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடுவீங்க. அப்புறம் குப்பைகளை சேர்த்து வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் பிரச்சனை உங்களை அதிகமாக தேடி வரும். இது வந்து பொதுவாகவே எல்லாம் சொல்லுவாங்க, பட் வந்து கேட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்படும். நீங்கள் இருக்கிற இடத்துல குப்பை இருக்கக்கூடாது, சுத்தமாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறது வந்து உடனடி டிஸ்போஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா குப்பை இருந்துச்சுன்னா சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அப்புறம் இந்த கை மாற்றி விடுற வேலை, இந்த துண்டை போட்டு அடியில் கை பிடிச்சி சொல்லுவாங்க பாருங்க, அந்த வேலை, புரோக்கரேஜ் வேலை, அப்புறம் நிலம் வாங்கி விற்றல், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமாக திகழும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் நிலத்தை வந்து குத்தகை எடுத்து பண்ணீங்கன்னா நிலத்தை வந்து குத்தகை எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே நல்லது. அதாவது ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு யூட்டிலிட்டிஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 100 வருஷத்துக்கு குத்தகை எடுத்துறது, இந்த மாதிரி அந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்ல லாபம் வந்துடும்.
ஓகேங்களா? அப்புறம் ரேஸு, ஜாக்பாட்டு, குதிரை ரேஸ் இருக்கு இல்லைங்களா? குதிரை ரேஸு, ஜாக்பாட்டு, லாட்ரி, இதில் வந்து உங்களுக்கு நார்மலாகவே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். ஒரு அந்த தசை நடத்துகிற காலம் கொஞ்சம் வழி விட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆசையும் ஏற்படும். ஆனால் இதெல்லாம் வந்து சாதகமான விஷயம்தான் உங்களுக்கு இந்த கேட்டைக்கு. நான் சொல்லலப்பா வாங்குங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? அப்புறம் மாந்திரீகம், பில்லி, சூனியம், ஏவல் போன்றவை மேலும் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. அது வந்து அதுவும் வந்து தசை நடத்துகிற கையில், தசை நடத்துகிற கிரகம் அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாதிரி நம்பிக்கை வந்துடும். கவனமாக இருக்கணும். அப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு உணர்ச்சிகரமாக ஒரு பிரசங்கம் பண்ண போகிறீங்க, ஒரு விஷயத்தை வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே எப்பொழுதும் உங்களுக்கு அந்த சப்மிஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு சாதகமாக திகழுங்க. ப்ரெசன்டேஷன் அப்படின்னாலே கேட்டை நட்சத்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீச்செறிவாளு, ஈட்டி போன்றவை உங்களுக்கு சாதகம். வீழ்ச்செறிவால், ஈட்டி, இதை வந்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பேய், பிசாசு, பைத்தியம் பிடித்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய நன்மை வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுங்க. அப்புறம் பிறருக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்னாலே உங்களுக்கு நன்மை வந்து சேரும். கவுன்சிலிங் எடுக்கிறது, ஒரு புரிதலை வந்து உருவாக்குறது, ஒரு தவறான பாதையை பின்பற்றி அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது சொல்கிறது, இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு நன்மையான விஷயம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அப்புறம் பஞ்சாங்கம் பார்க்குற பழக்கம் இருந்துச்சுன்னா டெய்லி பாருங்கள், ஓகேங்களா? அட்லீஸ்ட் இல்லைன்னா ஒரு பஞ்சாங்கத்தையாவது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. பஞ்சாங்கம் வந்து பார்ப்பதை வாடிக்கையாக நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி நான் கூட தான் டெய்லி பஞ்சாங்கம் போடுறேன். யூடியூப் அந்த போஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேயும் போடுறேன், ஃபேஸ்புக்லேயும் போடுறேன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டு விட்றேன், இன்ஸ்டாகிராம் அதில் கூட போட்டுவிட்றேன். ஆஸ்ட்ரோ ராஜகணபதி சேனலில் டெய்லி பஞ்சாங்கம் கம்பல்சரி போடுவேன் நான், ஓகேங்களா? பஞ்சாங்கம் பார்ப்பதை வாடிக்கையாக வைத்துக் கொள்ளும் பட்சத்திலும் கம்பல்சரி உங்களுக்கு நல்லது நடக்க துவங்கும். அடிக்கடி வேஷ்டி கட்டிக்குங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பேண்ட் ஷர்ட்டு போட்டுட்டு அந்த இடத்துல பரிவர்த்தனை பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகிறீங்க. அதே இடத்துக்கு மறுநாள் அதுக்கு அடுத்த நாளோ சாதக நட்சத்திரம் வரும்பொழுது, சாதக நட்சத்திரம் வரும்போது இல்லை எப்பயும் வேட்டி கட்டிக்கிட்டு போய் பாருங்கள், ரொம்ப சாதகமாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடந்தேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சேமியா, இந்த உணவை வந்து அடிக்கடி வந்து இந்த சேர்த்துக்குங்க. இந்த இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, என்னது ஏதோ சொல்லுவாங்க, இந்த இந்த இன்ஸ்டண்ட்டாக வந்து இது பண்ணுவாங்களா, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. சேமியா, அரிசியில் செஞ்ச சேமியா அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுதலும் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை தேடி வரும். வல்லாரை கீரை இருக்குது பாருங்கள், அது வந்து கேட்டீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது நடக்கும். தானமாக கூட வாங்கி கொடுக்கலாம். உணவில் வந்து அடிக்கடி எடுத்துக்கங்க, வெற்றி உங்களை வந்தடையும். அதே மாதிரி இந்த பேர்லாம் பாருங்கள், தேவேந்திரன், ராஜேந்திரன், மகேந்திரன், சுரேந்திரன், இந்த திறன் 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 இவங்க எல்லாம் உங்களுக்கு கெட்டது பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? இவங்கெல்லாம் வந்து கெட்டது பண்ண மாட்டாங்க. இது அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி தேள், கீரி, பாம்பு, விஷ ஜந்துக்களோட படத்தை கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு சூட்சமம் உள்ளே இருக்குது. இந்த விருச்சிகர்னாலே அப்படி இருக்கலாம் மேபி, ஓகேங்களா? இந்த படம் வந்து போட்டு வச்சுக்கலாம், பொம்மையாக கூட வாங்கி வச்சுக்கலாம். துளசி செடியை வளர்த்தலும் மிகச்சிறந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அணைகள் உள்ள இடமா சுற்றுலா போகிறது ரொம்ப நல்லது. அணைக்கட்டு, எங்கள் ஊர்லாம் வாணியார் டேம் இருக்கும், வாணியார் டேம் இருக்குது. இப்போலாம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. ஒரு 30 வருஷம் ஆச்சு தண்ணியெல்லாம் போய் அந்த சைடு. இப்போலாம் தண்ணி நிறைய போகுது. வாணியார், வேப்பாடியாரில் அவ்வளோ தண்ணி போகுது எங்கள் ஊர் சைடு. இந்த தருமபுரியில் மழையே பெய்யாது. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணும், தஞ்சாவூர் சைடெலாம் மழை பேஞ்சி ஒரு 20 பேர் செத்தே போயிட்டான்னா அந்த சூழ்நிலை வந்தால் தான் இங்கே திருப்தியாக மழை பெய்யும். அப்பாடா ஏதோ போதுமான அளவுக்கு மழை பெய்யும். அப்போ தான் இந்த தருமபுரி அப்பேற்பட்ட வரம் வாங்கிய தருமபுரி, ஓகேங்களா? அதனால் எதுக்காக இதை சொன்னேன், அணைக்கட்டுங்கிறதுனால சொன்னேன். அணைகள் உள்ள இடத்தில் நீங்கள் சுற்றுலாக்க செல்லுது, அந்த இடம் சாதகமாக இருக்கும், மனமகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்புறம் போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டாந்து கொடுக்குறாரு பார்த்தியா, கொரியர் கொண்டாந்து கொடுக்குறாரு பார்த்தியா, அவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சால் ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். கடப்பாறை, மம்முட்டி, இதெல்லாம் சாதகம். வீட்டில் வந்து மம்முட்டி வச்சுக்கோங்க, கடப்பாறை வச்சுக்கோங்க. விவசாயத்துக்கு உள்ள அந்த மம்முட்டி, கடப்பாறை, குழி தோன்றது, ஸ்பூனு,
இது எல்லாமே உங்களுக்கு சாதகம். இதை அந்த ஸ்பூனு கூட சின்னதாக ஒன்று, ஏதாவது ஒரு ஸ்பூனு, மரக்கட்டையில் உள்ள ஸ்பூனை எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது தான். ஆணி கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையாக செயல்படும் அப்பப்போ. புல்லாங்குழலை வாசித்தல், புல்லாங்குழலை வைத்து கொள்ளுதல், ஆகச்சிறந்த வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஆற்றல் வந்து சேரும். சிண்டு விரல்ல மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்று. அது எப்பயுமே ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி பச்சை நிற ஆடைகளை அணிந்து கொள்ளுதல். பாருங்க, இந்த சட்டையை போட்டுக்கணுன்ற கண்டிஷனில் போட்டிருக்கேன் நான். இந்த டிஷர்ட்டை பார்த்தா ரூமில் ஒன்றுமே இல்லை, சட்டையே இல்லை, என்னடா பண்ணுறது, சரி இதுதான் போடணும். இது பாருங்க பச்சையாக இருக்குது, கேட்ட நேச்சரம் சொல்லிட்டு இருக்கிறேன், பச்சையாக இருக்குது. அதனால தான் சொல்கிறது, தசை நடத்தும் கிரகம் நீ போட்டுக்கிற சட்டை வரையும் முடிவு பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதனால கேட்டை அப்படின்னாலே பச்சை நிறம். அப்போ அந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறது, கைக்குட்டையாக கம்பல்சரி வச்சுக்கிறது, அந்த வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் 7 அப்படின்ற எண் கொண்ட இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டுறீங்க. ஒரு 10 நம்பர் இருக்குது, ஒரு செல்போன் நம்பர் இருக்குது, எல்லாத்தையும் கூட்டுறீங்க. அது வந்து டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டா வருதுன்னு வச்சோங்களேன், அதையும் கூட்டுறீங்க. சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் கூட்டிகிட்டே இருக்கிறீங்க. 7ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகங்க. இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அவ்வளோ சாதகமாக செயல்படும். இது மாதிரி இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. அப்புறம் தெலுங்கு பேசும் நண்பர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே சாதகமாக திகழ்வார். எப்படி சொல்றது, தெலுங்கு பேசும் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஆமாம், யாராவது தெலுங்கு பேசுகிறவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுறாங்களோ, நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ அது செகண்டரிங்க. ஆனால் கெடுதல் பண்ண மாட்டாங்க. இதை மனசில் வந்து நிறுத்திங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும்தான் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் 5 பேர் இருப்பீங்க, 6 பேர் இருப்பீங்க. இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களும் அவங்களுக்கு பிடிக்கும், ஓகேங்களா, தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம். அப்புறம் செப்டம்பர் மாதத்தில் வந்து செப்டம்பர் மாதம் எப்பயுமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. அடிக்கடி குதிரை சவாரி செய்தல் முடியுமா உங்களால்? குதிரை சவாரி செய்தல் நலம் உண்டாகும். குதிரையை வளர்த்தல் நலம் உண்டாகும். குதிரையை படம் போட்டு வைத்துக் கொள்ளுதல், அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளும் பட்சத்திலும் மனது சமச்சீராக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். புதன்கிழமையாச்சுன்னா பெருமாள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு காத்திருக்கிறது. பச்சை பயிரை புதன்கிழமை அன்னைக்கு காலையில் கொஞ்சமாக ஊற வச்சு அந்த வாட்டரை குடிக்கிறது தெம்பு தரும், திராணி தரும். இல்லைன்னா பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிட்றது புதன்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய அறிவை கொடுக்கும். பெருமாள் வந்து செயல்படுவார், கேட்ட நட்சத்திரம் வந்து செயல்படும். அப்போ உங்களுடைய அந்த உயிர்த்தன்மை வந்து பழிச்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. எந்த சூழ்நிலையிலும் சரிங்க, ஒரே ஒரு சிங்கிள்% ஆகுது சுயநலமாக இருந்துருங்க. அப்போ தான் உங்களால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். ஒரே ஒரு சிங்கிள்% சுயநலமாவது இருந்துருங்க. சுயநலம் கேட்டை. தெய்வத்திடம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வச்சு கும்பிட்றத மறக்கவே மறக்காது. தெய்வத்தை வந்து வணங்கும் பொழுது வெத்தலைப்பாக்கு வச்சு வைக்காமல் வணங்கினீங்கன்னா, மெயினாக வெத்தலை வைக்காமல் வணங்கினீங்கன்னா அது வந்து பிராப்தம் இல்லை கேட்ட நட்சத்திரத்துக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஆஃபீஸ் ரூமு, அப்புறம் படிப்பதற்கு தனியாக ரீடிங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரூம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. சேமியா, கிச்சடி போன்றவைகள் வந்து உணவில் வந்து அடிக்கடி சேர்த்து கொள்ளும் பட்சத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். கார் உங்களுக்கு எப்பயுமே சாதகமாக இருக்கும். அடுத்தவங்க ஓட்டினானா பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் ஓடி பாருங்கள், அது பாட்டுக்கு நிம்மதியாக போகும். எப்படா அதுக்கு உயிர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், எல்லாமே சொல்கிறத கேட்கணுங்க, பேசும் நம்மக்கிட்ட கார். அப்படி சுற்றினீங்கன்னா குழந்தை மாதிரி வளையும். அதனால் அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஓட்டி பார்க்கட்டும் பாருங்கள், பிரச்சனை ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒன்றும் வராது. அந்த வண்டியிலேயே பிரச்சனை இருந்தால் கூட கரெக்டாக இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விட்ருவீங்க. கார் உங்களுக்கு எப்பயுமே சாதகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ரசாயன வகைகள், ரசாயனம்னா என்னையா, எதாக இருந்தாலும் சரி, ரசாயன வகைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும், கை கொடுக்கும். அந்த விஷயங்களில் ஏதாவது எடுத்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. மாலை நேரம், சாயந்தரம், அந்த சூரியன் மறையாத நேரம்,
சூரியன் மறையும் நேரம் அந்த வந்து நாங்கள் பஞ்சாயத்தில் டெய்லி போடுறோம், ஓகேங்களா? பஞ்சாயத்தில் இல்லைப்பா, பஞ்சாங்கத்தில் அந்த நேரம் உங்களுக்கு சாதகம். ஏதாவது நினச்சி மனசில் நினச்சி இந்த வடகிழக்கு திசையில் தலைமையில் கையெடுத்து நீங்கள் வந்து வேண்டிங்கன்னா, உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா மற்ற எல்லாத்தையும் விட ரொம்ப பிராப்தமாக இருக்கும், சீக்கிரமாக நிறைவேறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. விஷ்ணு, பெருமாள் பெயர் கொண்டவர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பெருமாள், திருமால், வெங்கடேசன், இந்த மாதிரி வந்து பெருமாளோட பெயர்கள் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக அட்லீஸ்ட் கஷ்டம் தர மாட்டாங்க, துன்பம் தர மாட்டாங்க. நம்புறீங்களோ இல்லையே செகண்டரி, அவங்களால பிரச்சனை இருக்காது. வாரத்தில் வரும் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு சாதகமான நாள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் வடகிழக்கு திசை சொன்னேன் இல்லைங்களா, அந்த வடகிழக்கு திசை தலைமையால கையெடுத்து கும்பிடும் பொழுது உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உணவுல வந்து துவர்ப்பு சுவையை வந்து யூஸ் பண்ணுறது. துவர்ப்பு எப்படியா இருக்கும், இந்த இப்போ வாழைக்காய் சாப்பிட்டீங்கன்னா துவர்ப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேபி இது சுண்டைக்காய் கசப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். துவர்ப்பு சுவை உங்களுக்கு பாக்கு துவர்ப்பாக இருக்கும். இந்த துவர்ப்பு சுவையை வந்து அடிக்கடி உடம்புல அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த சாதகம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. குதிரை வண்டியை பார்த்தாலே அதிர்ஷ்டங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். போன காரியம் வெற்றி அடையுன்னு அர்த்தம். கொய்யாப்பழத்தை தானமாக கொடுக்கறது, கொய்யாப்பழத்தை உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த சாதகம். பித்தளையால் ஆன, பித்தளை தெரியும்னு நினைக்கிறேன், செம்பு, பித்தளை, தங்கம், இது மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் வந்து இங்கிலீஷில் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றே தான் வரும், எல்லாத்துக்கும் இது மூணுக்கும் ஒன்றே தான் வரும். தமிழ் எவரை வந்து பகிர்ந்து ஆய்வு செஞ்சிருக்கு பாருங்க. பித்தளை வந்து புத பகவானுங்க, கேட்டை நட்சத்திரங்க, கேட்டை நட்சத்திரம்னு சொல்ல முடியாது, பித்தளை வந்து புத பகவானோட. அது கேட்டைக்கு யார் அதிபதி? புதன். அப்போது இந்த பித்தளையை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உடம்புல படுற மாதிரி போட்டுக்கிறதோ, ஆபரணமாக செஞ்சோ, இல்லை இதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரு தண்ணி குடிக்கிற பாத்திரமா வச்சுருக்காங்க, உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போக மாட்டேங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். மாதுளம்பழம், சீத்தாப்பழம், இது எல்லாமே புதன். மாதுளம்பழத்தை தானமாக கொடுத்தல், உணவில் சேர்த்துக் கொள்ளுதல், சீத்தாப்பழத்தை அடிக்கடி உண்ணுதல், தானமாக கொடுத்தல் மிகச்சிறந்த நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கழுத்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து ரொம்ப தடுமாற்றம் எடுத்தீங்கன்னா, இந்த வயிறு தொடர்புனீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி கழுத்து இந்த மாதிரி தொடர்புனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி தடவை கொடுத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு முடிவு கிட்டும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஆபரணத்திலே உங்களுக்கு வந்து சாதகமான ஆபரணம் எது அப்படின்னா சங்கிலியாக போட்டுக்குது. இந்த வெள்ளியில் சங்கிலி போட்டுப்பாங்க, அந்த மாதிரி சங்கிலி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா, கழுத்தில் போட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக செயல்படும், கேட்டையாக செயல்படும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. கருடனை பார்த்தல், மேலே பார்க்கும்போது பார்த்தல், கருடனுக்கு உணவளித்தல் மிகச்சிறந்த நன்மைகள் கொடுக்கும், அதிர்ஷ்டம். விஷ்ணு பகவான் வழிபாடு எப்பொழுதும் உங்களுக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும். பூஜை பொருட்களை வைக்கக்கூடிய இடம் கேட்டையாக செயல்படும், அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையாக செயல்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. ரசாயன பொருள் வைக்கும் இடமும் வந்து உங்களுக்கு கேட்டையாக செயல்படும். இதெல்லாம் எந்த விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ தெரியாது. ஹார்ட்வேர் கடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடையும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையாக செயல்படும். வீட்டின் பின்புற வாசல் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து கேட்டையாக செயல்படும். ஏதாவது ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கிறீங்க, வீட்டின் பின்புற வாசலில் போய் நின்று நீங்கள் வந்து ஒரு உதவி கேட்டாலோ ஒரு விஷயத்தை வந்து வேண்டுதல் வச்சாலோ கண்டிப்பாக நடக்கும். கருப்பு பூனை படை இருக்குது பாருங்கள். இப்போது ஸ்டாலின் போகிறாருன்னா அவர் முன்னாடியே போகுது, யார் யார் போகிறாங்களோ அவங்க முன்னாடி தான் போகுது. சீமானுக்கு சொந்தமாகவே இருக்குது, விருப்பப்பட்டு கூட வந்து சுற்றுறாங்க, விருப்பப்பட்டு நான் அண்ணனை காப்பாற்றுன்னு சுற்றுறாங்க. அந்த மாதிரி கருப்பு பூனை படை அது வந்து உங்களுக்கு சாதகமாக செயல்படும். போலீஸ்காரங்கெல்லாம் சாதகமாக செயல்படுவாங்க. இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களாம் அதிகமாக தண்டிக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்க சாதகம். மாதத்தில் வந்து 7ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி உங்களுக்கு சாதகமாக செயல்படும். புரட்டாசி மாதமும் உங்களுக்கு சாதகமான மாதமாகும். திருப்பதி சென்று வரும் பட்சத்தில் உங்களுக்கே உரித்தான ஒரு திருப்பம், அழகான ஒரு திருப்பத்தை வந்து சத்தியமாக சந்திப்பீங்க. ஸ்ரீரங்கம் சென்று வரும் பட்சத்திலும் மிகப்பெரிய திருப்பங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். கடல் பகுதி இருக்கும் இடத்தில் நீங்கள் சுற்றுலா செல்லும் பட்சத்திலும் மனமகிழ்ச்சி அதிகமாக உண்டாகும். வெற்றிலை பாக்கு போடுதலும்
உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னத பலன்கள் கொடுக்கும். உணவுகளில் அடை உணவு, இந்த தோசை சுடும்போது அடை உணவு சேர்த்துப்பாங்க பார்த்தீங்களா, அடை சுட்டாம்பா அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடை உணவு வந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெந்தயத்தை உணவில் சேர்த்துக் கொள்வதிலும் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். செவிலியர்கள், ஆதரவற்ற பெண்கள், மக்கள் நல பணியாற்றும் பெண்கள், ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். வெண்காந்த மலர், இதில் வந்து விஷ்ணுவை வந்து அப்புறம் அபிஷேகம் பண்ணுறது, அர்ச்சனை பண்ணுறது. வெண்காந்த மலர்னு நெட்டில் தட்டி பாருங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறது தான் எல்லாமே. நாயுருவி செடி, அது வந்து வீட்டில் வந்து கேட்ட நட்சத்திரக்காரங்க வீட்டில் வந்து நட்டு வச்சு வளர்த்தலாம். அதை அழகாக வேலி போட்டு க்ளீனாக வச்சு அதை அடிக்கடி பார்க்கறதே புண்ணியம். அதில் பல்லு விளக்குனீங்கன்னா அதில் மொத்த இதுவும் போயிடும், ரோகமும் போயிடும். அதை வந்து பூஜை அறையில் வச்சுக்கிட்டிங்கன்னா வேறக்காமல் பிடுங்கி மேலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு அழகாக அந்த வேரை வச்சு பூஜை அறையில் வச்சு வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். தாய் மாமனிடம் பகைத்து கொள்ளவே கூடாது. உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் இதுதாங்க. அங்கே பகைச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நகராது, உங்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து மறக்காமல் பண்ணுங்கள். அப்புறம் குளிக்க போகும்போது, குளிக்க போகிறீங்க, நம்ம அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், அழகாக என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் பாத்ரூமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில் கிணத்துல குதிப்போம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குளம் இதில் வந்து குளிப்போம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஜில்லுன்னு இருக்கு இல்லையா, அப்படியே பாதத்தை வந்து மெல்ல வச்சு இறங்கி அப்படியே கழுத்து வரைக்கும் வந்து அப்புறமா மூழ்கி முடியும். இதில் ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக்கான விஷயம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, பாதத்துலேருந்து அந்த சூட்டை வந்து மேலே ஏற்றிட்டே வரீங்க, நீங்கள் வந்து மேலே ஏற்றிட்டே வரீங்க. அப்படி குளிக்கும்போது அந்த சூடு வந்து போயிடும். அந்த சூடு என்ன சூடு அப்படின்னா கெட்ட சூடு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அந்த கெட்ட சூடு தான் உடம்புல இருக்கும்போது நோய்களை உருவாக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்றைக்கி அந்த கெட்ட சூடு பாருங்கள் அழகாக வெளியில் போகுது. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நேராக வந்து சவரை திறந்து விடுறது, மேலே புஷ்ஷுன்னு தண்ணி ஊற்றி விடுறது, அது சுடு தண்ணியில் மட்டும்தான் குளிக்கிறது. இந்த மாதிரி பண்ணால் தவறு. அந்த காலத்தில் எப்படி குளித்தாங்கன்னா அந்த மாதிரி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நோயே அண்டாது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் கேது தசை நடந்துட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சமாக இந்த தர்ப்ப புல் இருக்குது பாருங்கள், அது ஊற வச்ச வாட்டரில் குளிங்க, கேதுவோட தோஷம் போயிடும். சுக்கிர தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நாவல் பழ இலை மரம் இருக்கு, இலை இருக்குது பாருங்கள், நாவல் பழ இலை, அதை வந்து கொஞ்சமாக போட்டு ஊற வச்சோ, இல்லை அவரைக்கொட்டை, சாம்பல் நிற அவரைக்கொட்டை, மொச்சக்கொட்டை போட்டு ஊற வச்ச வாட்டரில் குளிச்சிங்கன்னா சுக்கிர தோஷம் விலகும், கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி சூரிய தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு ஒரு எருக்கம்பூ ஒரு 4 போட்டு ஊற வச்ச வாட்டரில் குளிங்க. இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு 2-3 கோதுமையை போட்டு ஊற வச்ச வாட்டரில் வந்து குளிங்க. சூரியனால் உண்டான பித்ரு தோஷம் மொத்தமும் கழிஞ்சு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சந்திர தசை நடக்குது அப்படின்னா அழகாக முருங்கை இலை போட்டு ஊற வச்ச வாட்டரு, இல்லைன்னா நெல் ஒரு 5-6 நெல்லை போட்டு ஊற வச்ச வாட்டரில் வந்து குளிச்சிங்கன்னா சந்திரனால் உண்டான சகல விதமான தோஷங்களும் உங்களை விட்டு அகலும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சோண்டு தோரம் பருப்பு, இந்த லைன் பருப்புன்னு சொல்லுவாங்க, அது நல்லா சிகப்பாக இருக்கும், அந்த லைன் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த எங்கள் அப்பா அப்படியே சொல்லுவார், லைன் பருப்புன்னு சொல்லுவார். எங்கள் அப்பா மிகப்பெரிய தானிய வியாபாரி, இப்போ தான் இறந்துட்டார், ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. சரி விடுங்க, அது இதுக்கு லைன் பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிகப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த பருப்பு போட்டு ஊற வச்ச வாட்டரில் குளிக்கிறது. இல்லைன்னா கருங்காலி மர இலை போட்டு ஊற வச்சு அதில் கொஞ்சம் குளிக்கிறது. செவ்வாயால் உண்டான தோஷங்கள் குறையும். ராகு திசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கருப்பு உளுந்து ஒரு 4-5 போட்டு ஊற வச்சு அதில் குளிக்கிறது. இல்லைன்னா அருகம்புல் போட்டு அதில் வந்து குளிக்கிறது. இதெல்லாமே வந்து நன்மையை கொடுக்கும். குரு தசை, ராகு தோஷம் விலகும். குரு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலோ, இல்லை குரு தோஷம் இருக்கும் பட்சத்திலோ கொண்டக்கடலை ஊற வச்ச வாட்டரை அதில் வந்து குளிக்கிறது. இல்லை மலைவேம்பு மரத்தில் வந்து அந்த இலையை ஊற வச்சு அந்த உருவி கொஞ்சம் கொண்டாந்து அந்த இலையில ஊற வச்ச நீரில் குளிக்கும் பொழுது அந்த 16 வருஷ தசா காலம் நல்லது பண்ணும். குருவால் உண்டான தோஷங்கள் விலகும். சனி தோஷம் விலகணும் அப்படின்னா எள் ஊற வச்ச வாட்டரில் குளிக்கணும். புளிய மர இலை, வன்னி மர இலை, குடம்புளி மர இலை இதில் ஊற வச்ச வாட்டரும் வச்சு குளிக்கணும். அப்போ வந்து சனியால் உண்டான தோஷங்கள் விலகும். புதன் தோஷம் இருக்கும் பட்சத்தில், புதன் தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்திலும் நாயுருவி இலை அல்லது பச்சை பயிறு ஊற வைத்த வாட்டரை அந்த
தண்ணியில் வந்து குளிச்சிங்கன்னா புதனால் உண்டான தோஷங்கள் விலகும். இது மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்திலிருந்து வெளியே வரும். அப்புறம் துளசி செடியையும் தொட்டான் சினிங்கி செடியையும் ரெண்டையும் ஒன்றா கட்டி வேர் பிக்காமல் ரெண்டையும் பிச்சு, அப்பா சாமி என்னை கோச்சிக்காத, உனக்கு நான் கெடுதல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வேறு அறுக்காமல் ரெண்டையும் பிடுங்கி எடுத்து ஒன்றா ஒரே நூலில் கட்டி உங்கள் துளசி மாடம் இருக்குது பாருங்கள், அதாவது துளசி செடியும் தொட்டாஞ்சினிங்கி செடியும் ரெண்டையும் ஒன்றா கட்டி உங்கள் துளசி மாடத்தில் ஒன்றா வச்சு அழகாக அதில் மண் போட்டு அழகாக அதுக்கு வந்து சாம்பல் நிற அவரைக்கொட்டை ஊற வச்ச நீரை முதல் நீராக ஊற்றி அதை நல்லா பாதுகாத்து வெள்ளிக்கிழமை தோறும் அதை பூஜை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட பொண்டாட்டிக்கும் உங்களோட புருஷனுக்கும் உள்ள இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் மாறும், அந்யோன்யம் அதிகரிக்கும். பச்சை பயிரை சாப்பிட்டுட்டு போய் நீங்கள் வந்து பரீட்சை எழுதினாலோ இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலோ இல்லை ஒரு போட்டியை வந்து சந்தித்தாலோ மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க, புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த கையில் பச்சை பயிரை கொஞ்சம் வச்சுக்கிட்டு ஒரு 3 செகண்டு 4 செகண்டு விட்டு ஒரு 9 செகண்டு இல்லை 1 நிமிஷம் இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கணக்கு எழுதுனீங்கன்னா, கணக்கு போட்டிங்கன்னா விட வராத கணக்கு கூட விட வந்துடும். ஏன்னா கதடிக்கிறியா அப்படின்றீங்களா? செஞ்சு பாருங்கய்யா. அப்புறம் காலையில் எழுந்த உடனே இப்படி வந்து தேய்ச்சிட்டு உள்ளங்கை தான் பார்க்கணும். நான் அங்கே பார்க்குறேன், இப்படி உள்ளங்கை தான் பார்க்கணும். அப்பத்தான் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளும் ஆற்றல் இன்னைக்கு என்னவோ அதுவெல்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே இறங்கும். நல்லா இப்படி தேய்ச்சிட்டு அப்படி பாருங்கள். அந்த பழக்கத்தை வந்து இது பண்ணிங்க. அப்புறம் குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா முதல்ல முதுகத்தான் துடைக்கணும். எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஒருத்தருக்கு வந்து 60 வயசு ஆகுதுங்க, அவருக்கு சொன்னால் அப்படியா நான் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதனால் தெரியாதவங்க தெரிஞ்சுங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க. முதல்ல முதுகத்தான் துடைக்கணும். நம்ம மூதேவி அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. நீ எங்கே துடைக்கிறியோ குளிச்சு முடிச்சு வந்து அங்கே தான் உட்காரணும். முதல்ல அவங்க தான், அப்புறம் தான் மகாலட்சுமி அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அதனால் முதுகில் உட்கார வச்சுக்கோங்க, சரிங்களா? முதுகை தொடச்சி முதுகில் உட்கார வச்சுருங்க. வீட்டில் வம்சாவளியில் உள்ள மூத்தோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அப்பா அம்மா, இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு மூத்தவங்கன்னு ஒரு கேங்கே இருக்கும். இல்லாதவங்க விட்டுருங்க, இருக்கிறவங்கள சொல்கிறேன். இந்த கேங்கில் வந்து ஒரு நல்ல நாள், கெட்ட நாள், ஒரு பிறந்த நாள், ஒரு தீபாவளியெல்லாம் நம்ம பண்டிகை கிடையாது, அது வேறு விஷயம். ஒரு உழவர் திருநாள், ஒரு தை 1, ஒரு பிறந்த நாள், ஒரு புத்தாண்டு, ஒரு புது சட்டை போடுறீங்க அன்னைக்கு, இவங்க காலில் விழுந்து வணங்கணுங்க. இதை கண்டினியூஸாக பண்ணாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து தானாக விடுபடுவீங்க. பிரச்சனைகள் வந்து தானாக விடுபடுவீங்க. அப்பா அம்மா காலில் விழுறது தப்பா, தாத்தா பாட்டி காலில் விழுறது தப்பா, இதை நீங்கள் பண்ணாலே முக்கால்வாசி பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வராதுங்க. சில பேர் பெரியவங்களை பார்த்தாலும் எரிச்சல் படுறீங்க, அதெல்லாம் தவறுங்க. அம்மாவை வந்து நீ கொண்டு போயிட்டு ஒரு அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விடுற, இல்லை வந்து பாதுகாப்பு இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாய் அப்படின்னா நீ என்னத்தை கொண்டு போய் சேர்க்கிற? உன்னோட வித்தைத்தனத்தை கொண்டு போய் சேர்த்துறாங்க. கொண்டு போயிட்டு அம்மாவை பட்டினி போட்டு அவங்களை எரிச்சல் ஊட்டு வகையில் நீ நடந்து கொண்டாய் என்றால் உன் வித்தைத்தனம் உன்னை விட்டு சென்று விடும். விவசாயம் செழிக்காது, தண்ணீர் தட்டுப்பாடு உருவாகும், ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்களால் ஆபத்து உண்டு, வீட்டின் அக்கம்பக்கத்தாரின் உறவுகள் கெடும், வீடு இருப்பு கொள்ளாத தன்மையை கொடுக்கும், வீட்டை இழத்தல் உண்டாகும், வீடு கட்டவே முடியாது, வண்டி வாகன போக்குவரத்தை சந்திப்பீர்கள், சிக்கல் உருவாகும், வண்டி வாகனத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இது எல்லாம் கொடுத்துரும். அம்மாவுக்கு பட்டினி போட்டால் இவ்வளோ நடக்கும், அப்பாவுக்கு பட்டினி போட்டால் என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுடைய அதிர்ஷ்டமே போயிடும். ஆகச்சிறந்த அதிர்ஷ்டம் அதுக்குள்ளதான் இருக்கு. அது மட்டும் இல்லை, மூத்தோர்கள் சொத்து கிடைக்காது, உங்களுக்கு மன நிம்மதி இருக்காது, பாக்கியம் இல்லாம போயிடுங்க. பாக்கியம்னா என்ன? ஒரு இடத்துக்கு போறீங்க, இது எல்லா காலமும் சொல்லி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போறீங்க, உக்காண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒன்று கிடைக்கல, ரொம்ப அழுகுறீங்க, ரொம்ப சங்கடப்படுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கல.
ரொம்ப சங்கடப்பட்டு அழுதுகிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே தூண் மேலே சாஞ்சிட்டு உட்காந்துக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் இருக்குது. நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது இருக்குது. இதுதான் பாக்கியம். 100 பேர் நின்றுக்கிற இடத்துல கியூவில் நிற்கிறீங்க. யாரும் 3 மணி நேரம் ஆகும் அந்த இடத்துக்கு போய் நின்று அந்த இடம் போய் சேர. ஆனால் கியூ விட்டா முடிஞ்சு போச்சு கதை, போகவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து வாப்பா ஏன் நீ இன்னார் பையன் தானே, வா வா இன்னார் பொண்ணு தானே, ஐயோ தங்கம் வாடா அப்படின்னு கூட்டிட்டு போய் முன்னாடி விட்டுறாரு. அதுதான் பாக்கியம். அந்த சுத்தமாக இல்லாமல் போயிடுங்க. அப்பாவை நின்று நீ வந்து ஆதரவற்ற இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா இதுதான் நடக்கும். அப்புறம் பெண்கள் வலையில் அலையாமல் எதையுமே செய்யாதீங்க. வலையில் இருந்துக்கணும். சோறு பரிமாறுறது தப்பு. சமையலறையில் ஊறுகாயை எப்பயுமே வச்சிருங்க. ஏன்னா அது வந்து குபேரன் மகாலட்சுமி இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பெண்கள் வலையிலையாமல் எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் வந்து விளக்கேற்றிய பிறகு கடன்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. நான் வந்து ஒரு தண்ணி கடனாக வாங்கினேன், தண்ணி கேட்டார்னா கூட அது வந்து தண்ணினா கொடுக்கலாம், கொஞ்சம் எக்ஸம்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாலோ ஒரு தயிரோ இல்லை ஒரு காசோ இல்லை வந்து கொஞ்சம் உங்களுடைய ஃபோனோ. வியாழக்கிழமை விருந்துன்னா போகாதீங்க. யாராவது வந்து விருந்து வச்சு சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, அது வியாழக்கிழமை அன்னைக்கு வேணாம். போனீங்கன்னா பிரச்சனை வரும். அதே மாதிரி நீங்களும் வியாழக்கிழமை அன்னைக்கு கூப்பிட்டு விருந்து வைக்காதீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டில் வந்து விளக்கேற்றிடணும். அப்போ தான் அந்த வீடு மகாலட்சுமி கடாட்சத்துடன் திகழும். நெருப்பையும் தண்ணீரையும் யார் ஒருவர் சிக்கனமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுங்க. வீட்டில் சனியனே அப்படின்னு யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா சனி பகவான் கர்ண பரம்பரையை சார்ந்தவர், பொதுவான ஆயுளுக்கு காரகமானவர். உங்களுக்கு வந்து ஆயுள் நீங்கள் வந்து உசுரோடு இருக்கணும் அப்படின்னா காரக கிரகம் யாருன்னா சனியன், சனி பகவான். நாங்களாம் சொல்லும்போது சனி பகவான் மட்டும்தான் சொல்லுவோம். அதுக்கு காரகமே அவர் தான். ஏன்னா கர்ண பரம்பரையை சார்ந்தவர். இன்னொன்று, கர்ணனுக்கு அண்ணன், சூரியனுக்கு மகன், உண்மையான பாசத்துக்கே அதிபதி அவர் தாங்க. தமிழ் நல்லா வரும் அவர் வந்து சம்மந்தப்பட்டார். இது எல்லாமே அது கூட இருக்குது. அதனால் வீட்டில் சனியனேன்னு சொல்லி திட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தான் வரும். பார்த்துங்க, அவர் கௌரவம் மிக்க ஆள், அது திட்டத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் பெண்களின் அழுகுரல் வந்து கேட்கவே கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண் மகனும் நடந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் திருமண தோஷம் நீங்கும், உறவு விரிசல் சரியாகும். அதே மாதிரி நீங்கள் பிறந்த கர்ணநாதனை வணங்கும் பட்சத்தில் தொழில் நன்றாக நடக்கும், கடன் இருக்கும் பட்சத்தில் அடைபடும், உயர் பதவி, மேற்பதவி, பட்டய பதவி கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் விலகணும்னா மலை மேலே இருக்கக்கூடிய சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி காலில் விழுந்துட்டு வாங்க, உடனே கிடைக்கும். வெற்றிலை பாக்கு போடுதல் மிக நீண்ட ஆயுளை கொடுக்கும். நான் வந்து 200 மாடி கட்டடத்தில் இருக்கிறேன், நான் ஜெர்மனில் இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், வெத்தலை பாக்கு போட சொல்கிறேன், ஓடுங்க, ஆயுள் அதிகமாகும். எவ்வளோ விஷயம் வந்து அள்ளி தெளிச்சிட்டு போயிருக்காங்க பாருங்கள் நம்ம முன்னோர்கள். இவ்வளோ விஷயந்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் யாராவது உங்களுக்கு சொல்லி தருவாங்களா? கஷ்டம். ஆனால் வந்து இவ்வளோ விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 130 விஷயம், இதில் பர்மனெண்ட்டாக கடைப்பிடிக்கிற விஷயத்தை ஃபில்டர் பண்ணால் அந்த கேட்டை நட்சத்திரத்தை தொடக்கூடிய விஷயங்கள் ஒரு 4 விஷயம் அழகாக கையில் எடுத்து பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கும்போதும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும், ஆஃபீஸில் இருக்கும்போதும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும், வேலை செய்யும் போதும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும், ஒரு சட்டை போடும்போதும் வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய அப்படியே வாழ்க்கையை கூட சேர்த்து அப்படியே வாழ்க்கையை நடத்திட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெற்றியை தடுக்கவே முடியாதுங்க யாராலையும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த பரிகாரமும் சரிங்க, ஒரு 48 நாளுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் கூட வந்து போகும். ஏன்னா இவன் சொன்னா எனக்கு இவ்வளோ கஷ்டமெல்லாம் வருது அப்படின்னு நினைக்காதீங்க. 48 நாள் கடந்துருச்சுன்னா நன்மை உண்டோ இல்லையோ கஷ்டம் வந்து ஓடி போயிடும் உங்களை விட்டு அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மென்மேல முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.